இது மாதிரி நீங்கள் யோசிக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இது நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கலாம். இல்லைன்னா கம்மி பண்ணுறதுக்கான டைம் வந்துடுச்சு. எது அப்படின்னா, நான் வந்து வைரல்ல இல்லை சிராஜ். என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், என் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், அவங்களோட தாட்ஸு, அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்க பார்க்குற விஷயங்கள், அதுக்கும் எனக்கும் பெருசா சம்மந்தம் இல்லை சிராஜ். அது அது அவங்களாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அதாவது இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள பற்றியே பேசுறது இல்லை. எல்லாமே வெளிநாட்டுகளில் நடக்கிற பற்றிய விஷயங்களை மட்டும்தான் பேசுகிறாங்க. அதுவும் நல்ல விஷயங்கள் கிடையாது. எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க சிராஜ். இப்போ எனக்கு அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப அசிங்கமாகவோ அவமானமாகவோ எனக்குள்ளே அவங்க யாரும் என்னை ஒன்றும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது சிராஜ். நான் ரொம்ப மட்டமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, அந்த முடிவு உங்களோடது. அந்த கொரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அந்த வேறு நாடுகளுக்கு சம்மந்தப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கான விஷயங்களோ வேண்டான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணி, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற விஷயத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணி, நீங்கள் சூஸ் பண்ணனால தான் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு திங்கிங்கை என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அது உங்களை ரொம்ப வாட்டி வதக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிலிருந்து கொஞ்சம் உங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சிராஜ் அதெல்லாம் வந்து என் வேலைக்கும் என் வாழ்க்கைக்கும் என் படிப்புக்கும் தேவையாக இருக்குது சிராஜ் அப்படின்னா வேறு வழியே கிடையாது. அது நீங்கள் அதுக்குள்ளே போட்டி இறங்கி அந்த வித்தையை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இங்கே அது நமக்கு தேவையா தேவையில்லையாங்கிற முடிவு உங்களோடது. உங்கள் சர்க்கிளில் இருக்கிற அவங்க அதை முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது நினச்சி நீங்கள் ரொம்ப என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, உங்களை வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வைக்காதீங்க.